நீங்கள் யாரையாச்சும் அபசகுனம்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பாடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களில் விதவைகள் இல்லை லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நம்ம எதுக்கு வராங்க அப்படின்னா, இவங்கள பார்த்துட்டோமே நம்ம போகிற காரியம் எதுவும் நடக்காது, விளங்காமல் போயிடும். இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்துட்டு இன்னும் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக சூப்பர்ஸ்டிஷியஸ் பயஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அபத்தமான நம்பிக்கை. இது மேபி சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம முன்னோர்கள் மூலமாக சோசியல் கண்டிஷனிங் ட்ராமா அது. ஸோ அது மூலமாக கூட வந்திருக்கு. அண்ட் தென் ஸ்கோப் கவுட்டிங் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய அந்த ஃபியர், ஃபெயிலியர்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க மேலே அதை பழிய போட்டு அவங்கள காரணம் காட்டி நம்ம மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ காலங்காலமாக நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இல்லையா? அவங்களும் மனுஷங்க தான். லைஃப்பில் அவங்க மேலே வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. லைஃப்பில் கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இனிமேலாவது இந்த மாதிரியான ஒரு அபத்தமான நம்பிக்கைகள், சோஷியல் கண்டிஷனிங், அந்த ட்ராமா அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்ம நேசிக்க பழகுவோம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை காயப்படுத்தாமல் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளே இருக்கலாம். ஸோ நான் யாரையும் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ இது ஒருவேளை உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நடைமுறையில் உள்ள விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி இந்த விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகும்போது அது உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சகுனம் பார்க்குறவங்களா இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றிப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் கமெண்ட் வந்துட்டு இங்கே கொடுங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்தது நான் சொல்லியிருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அண்ட் ஸ்டே டியூன்ட். இன்னும் நிறைய விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.